எல்லாத்தோட பெரிய முக்கியமான காரணம் சொன்னால் நம்பவே முடியாது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம். டெய்லி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 1 hour நடந்தால் இன்னும் நல்லது. மருதம்பட்ட சோறுனா ஹெல்த் ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது சயின்டிஃபிக்காக பேப்பர் போட்டு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு பியாண்ட் தட் அதுவே காப்பாற்றிடுவோன்னு சொன்னால் தவறான வழிகிட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும். நெஃப்ரோபதி நியூரோபதின்னு சொல்லுவாங்க, நரம்பு சிறுத்து போகிறது, அதெல்லாம் கூட நல்லா ரிசல்ட் வருது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் பாஷா, சொல்லுங்க. எஸ், ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதயம் சம்மந்தமாக வந்து நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ அதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டாந்துருக்கேன். முதல்ல வந்துட்டு இந்த இதயத்துக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இதய பாதிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அது அந்த ரத்த நாளங்கள் சிறுத்து போகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையும். இன்னொன்று இந்த உணவு பழக்க முறை தப்பாக இருக்கிறதுனால இந்த கொழுப்பு போய் அடைச்சி அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ன்றது வர்றதுனாலையும், பிளாக்ஸ்ன்னுவாங்க, ரத்தம் கட்டி வெசலில் கட்டி அது வந்து ட்ராவல் ஆகி போய் பிளாக் ஆகி அடைக்கக்கூடிய ஒரு அதுவும் ஹார்ட் அட்டாக்கில் வரும். அப்புறம் இன்னொன்று இந்த வெசல்ஸ் வந்து சின்னதாகிடும், அந்த வெசல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனிட்டலாக இருக்கலாம், கான்ஜெனிட்டல்னுவாங்க, இல்லை ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அஸ் யூ செட், எல்லாத்தோட பெரிய முக்கியமான காரணம் சொன்னால் நம்பவே முடியாது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி நடக்கிற நிறைய அட்டாக்ஸு, யங்ஸ்டர்ஸ் சாகுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வாழ்ந்தாலே ஹார்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதர் ரீசன்ஸு இதெல்லாம் தான், வேறு ஒன்றும் பெரிய காரணங்கள்ல. அந்த ஹார்ட் மசில் வீக்கனிங் அதுவெல்லாம் ஒரு இது எல்லாத்துக்குமே ஒரு இது உண்டு. இயற்கையில் ஒரு முறை இருக்குது. ஓகே சார், அதுதான் மக்கள் பின்பற்றணும். ஓகே சார். இப்போ இந்த இதயத்தை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இயற்கையான முறையில் என்னென்ன வழிகள் இருக்குது சார்? நான் சிம்பிளாக சொன்னால் நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உணவு முறை, நல்ல சிந்தனை, அனாவசியமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லாத்தையும் கத்திக்கின்னு சண்டை போட்டுங்க இல்லாமல் அன்பாக சந்தோஷமாக எல்லோரும் கூட இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய நன்மை தான். இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் நேச்சுரலாக பண்ணணும். ஃபுட்டு, உணவு, வாழ்க்கை முறை, இவ்வளோ தான். எக்ஸசைசஸ்னால் அதுக்காக எல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சு உள்ளே பண்ணணும்லாம் கிடையாது. டெய்லி ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 1 hour நடந்தால் இன்னும் நல்லது. சும்மா கையை காலை ஆட்டுங்க, ஏதோ ஒன்று எக்ஸசைஸை பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக பண்ணக்கூடியது. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுறேன்ற சொல்யூஷனே கொடுக்க மாட்டேன். பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்னா தவறாக பயன்படுத்தப்படும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வர்றதையே ப்ரிவென்ட் பண்ணிட்டோன்னு நினச்சிக்கிட்டு உண்மையாக ஹார்ட் அட்டாக் வரும்போது இவர் மூச்சு பயிற்சி பண்ணியிருந்தாருன்னா சிக்கலாயிடும். அது நம்ம தவறான வழி சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அது மாதிரி சொல்லக்கூடாது. ரொட்டீனாக நான் சொன்னது எல்லாமே நியாயமான விஷயம் சார். அதே மாதிரி இந்த இதய நோய்க்கு வந்துட்டு இந்த பாவக்காயும் வேப்பிலை சாரும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, சாப்பிட்லாமா சார்? கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அதாவது நான் எதை சொல்கிறேன்னே, ப்ரிவென்டிவாக இயற்கை முறையில் நீங்கள் எதுனா ஒரு இலை, மாங்காய் இலை இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ கொய்யா இலை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணணுவாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு இயற்கை முறை வைத்தியம்னு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சொன்னால் நான் எதுவுமே வேணாம்னு சொல்லவே மாட்டேன். எல்லாம் செய்யுங்கன்னுவேன். ஏன்னா இயற்கையாக சொல்கிறீங்க, இலைச்செடி கொடி. நீங்கள் எதனா கெமிக்கலில் சொன்னீங்கன்னா நான் அது வேணான்னுவேன். ஆனால் இதையே நம்பிட்டு நான் இருந்துடலாமா அப்படின்னா கண்டிஷன் ஒன்று. அதாவது நல்லா இருக்கிறவங்க நீங்கள் எந்த இலையை எடுத்துன்னு கூட நீங்கள் நல்லா இருக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். பட்டு ஒரு வியாதின்னு வந்த பிறகு அதுக்கு ஒரு மருந்துன்றது ஒன்று தேவைப்படும். அதனால் நான் வந்து எப்பவுமே தவறான வழி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் வெறும் ஒருத்தர் வந்து இதய நோய் வந்துடுச்சுன்னொன்னே அப்படி பார்த்தா மருதம்பட்டைன்னு இருக்குது, மருதம்பட்டை சூரணம் நல்லா வேலை செய்யணும், சயின்டிஃபிக்காக படிக்கப்பட்டது. பட்டு வெறும் மருதம்பட்டை சூரணம் சாப்பிட்டுட்டு இருந்து நான் அது மாதிரிலாம் வருவாங்க என்கிட்ட. சார் நான் 5 வருஷமாக மருதம்பட்டை சூரணம் சாப்பிட்றேன் சார், எனக்கு அப்போ வலிக்குது சார்ண்ணா. மருதம்பட்டை சூரணம் ஹெல்த் ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது சயின்டிஃபிக்காக பேப்பர் போட்டு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பட்டு பியாண்ட் தட் அதுவே காப்பாற்றிடுவோன்னு சொன்னால் தவறான வழிகிட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதுக்கு துணை போக மாட்டேன். நீங்கள் இயற்கையாக எது சொன்னாலும் சாப்பிட்டுங்க. ஓகேவா? இன்னும் சுரக்காவை எடுத்துங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதெல்லாம் டையூரெட்டிக்காக நீர் ஃபங்க்ஷன் தள்ளும், அதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணும். பட்டு நீங்கள் வந்து வியாதின்னு வந்தால் மருந்து இயற்கையாக பண்ணிக்கிறது உங்கள் இஷ்டம். அதில் ஒன்றும் நம்ம குறுக்க வரக்கூடாது.
ஓகே சார், சூப்பர். இப்போது நம்மளோட இதயம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நாடி பிடிச்சி தெரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதை பாருங்கள், நம்ம முன்னோர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடி பரிசோதனைன்னு ஒரு இது இருக்குது, இப்போவும் உண்டு. அது நாடி பரிசோதனை பண்ணி பார்த்து சொல்லிவிடுவாங்க, இது மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்கலாம். பட் அதாவது அதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ்னால் அன்றைக்கி கையை கொடுக்குற ஆள் வேணும், கையை வாங்குகிற ஆள் வேணும், எல்லாம் பார்ப்பீங்க. 1000 பேரை கொண்டவன் அற வைத்தியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேரை பார்த்து நாடி பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சி அந்த அனுபவத்தில் வந்த ஆளுங்க வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உண்மையை சொன்னால், ஏன்னா நான் நிறைய டாக்டருங்களை பரிசோதனை பண்ணுவேன், நானே பரிசோதனை பண்ணுவேன், கையை கொடுத்து என்ன இருக்கு கண்டுபிடின்னு. நல்லா இன்னும் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாடி பரிசோதனையை ஒழுங்காக பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லைன்னா வெகு வெகு குறைவு. அவங்க நம்ம கண்ணில் படுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் சும்மானா யாரோ ஒரு ஆள் பிடிக்கிறாரு, கையை பிடிச்சிட்டு உடனே உங்களுக்கு இதுன்னா இது உங்கள் நம்பிக்கை சார்ந்தது. நம்பினா அவரை கடவுளாக நம்புனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அவர் சொல்கிறது நடக்கலாம், நீங்கள் சொல்கிறது. மற்றபடி சயின்ஸாக வந்து அதை ஒரு மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணிங்கன்னா ஒத்துக்க முடியும். நம்ம படிச்சுட்டு வந்ததுனால இதெல்லாம் இப்படி இருந்தாலும் நீங்கள் ஒத்துக்க முடியும் நம்ம. அதனால் அப்படி தான் நான் சொல்லுவேன். நாடி பரிசோதனை பண்ணுற ஆளை பொறுத்து தான் நான் உங்கள் சர்டிஃபிகேட்டாக கொடுக்க முடியாதுல்ல. நான் வந்து பரிந்துரை செய்யறதில்லை இப்போல்லாம். சார், அதே மாதிரி மருந்து இல்லாமல் இயற்கையான முறையில் இதய நோயை குணமாக்க முடியுமா? இதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதில் சொன்னேன். மருந்து இல்லாமல் இதய நோயை பண்ணிட்டோன்னு சொன்னால் உடனே எல்லாரும் மூச்சில் கிச்சில் இப்படிலாம் சொல்லிடுவாங்க. இது இப்போ கூட நடிகர் ஒரு பேரே சொல்கிறேன், நடிகர் தனுஷ் இந்த மாதிரி யாரோ அவங்க சொந்தக்காரு இந்த மாதிரி வீடியோவை பார்த்து வெறுமை பிரச்சனை வரும்போது, ஹார்ட் அட்டாக் வரும்போது பார்த்து மூச்சு பயிற்சி பண்ணி போயிடுச்சிக்கலாம்னு நினச்சி டாக்டர்கிட்டே போகாமல் செத்து போயிட்டாரு அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் தான் பார்த்தேன். அது கூட கரெக்ட் தான், ஒரு வகையில் அவங்க சொல்கிறது நியாயமான. எனக்கு அவர் சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னதுனால தான் அவன் போய் செத்து போயிட்டான்ட்டு. இதை பாருங்கள், இயற்கையாக சிலதெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுன்றது உண்மை. அது யார் வச்சுக்க முடியும்னா, நீங்கள் ஒரு லெவலில் இருக்கிறீங்க, அப்படியே சின்ன வயசுலேருந்து நல்லா வச்சுட்டு வரவங்களுக்கு பரவாயில்ல. ஒருத்தவங்க ஹார்ட் டிசீஸ் வந்த பிறகு, நோயின்னு வந்த பிறகு மருத்துவம் தான். அதனால் அந்த மாதிரி குழப்பிக்கூடாது. இயற்கையாக முறையாக இந்த எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ் இருக்குது, சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது, சிம்பிள் உணவு முறை இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம நல்லா இருக்கலாம் தான், ஹெல்த்து ஹார்ட் நல்லா வச்சுக்கலாம் தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதையே தீர்வாக வச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வரும்போது அப்போ போய் நான் இந்த தியானம் பண்ணுறேன்னு உட்காந்திங்கன்னா சாமி தான் காப்பாற்றணும், நான் வரல இந்த விளையாட்டுக்கு. தட் வாஸ் அ வெரி குட் இது அப்சர்வேஷன் பை ஆக்டர் தனுஷ். ஓகே சார், இப்போ இந்த கொரோனரி ஆர்டரியில் வந்துட்டு அடைப்பு வருது சார், அதை வந்து முழுசாக குணமாக்க முடியுமா? கண்டிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன், ஒரு 4 வருஷம் முன்னாடிலாம் தமிழ் எழுத்தத்தில் நம்ம சொல்லுவோம் கொழுப்பை கரைச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லுவோம். உடனே அவங்க நவீன மருத்துவர்கள் சண்டைக்கே வருவான், இந்த மாதிரி அது எப்படி கொழுப்பெல்லாம் கரையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலான்ட்டு. இப்போ வந்து பெரிய பெரிய மருத்துவர்கள், டாக்டர் சொக்கலிங்கம், பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க கொழுப்பு கரையும், நீ இப்போ இயற்கையாக எக்ஸசைஸ் பண்ணாலே 8-9 மாதத்தில் கரையும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும்போது கொழுப்பு கரையுன்றது கான்செப்ட் ஒத்துக்குனீங்க. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து கால்சியம் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது, கால்சியம் டெபாசிட். கொழுப்பு தான் அடைக்குமானா அது மட்டும் இல்லை, கால்சியம் காஞ்சி போன அந்த கால்சியம் டெபாசிட்ஸ் கூட வந்து அடப்பாகுது அப்படின்ற ஒரு இது. கால்சியம் ஸ்கோர் வந்து ஒரு 300 200 கீழே இருக்கணும்னுவாங்க. 300 400 இப்போல்லாம் 1500 1800லாம் எங்ககிட்ட வருவாங்க. கரைச்சி அனுப்புவோம்னு அது பாருங்களேன். இன்னொன்று, ஒரு நாள் பட்டு கரெக்டாக வைத்தியம் பண்ணி நீங்கள் இருந்து வைத்தியம் ரெடி பண்ணிக்கிறது வேறு. இப்போ எங்ககிட்ட வந்தால் 7 நாள் 10 நாள் 15 நாள் இவ்வளோ தான். அதுக்கு மேலே 7 நாள் 10 நாளைக்கு மேலே வைக்க மாட்டோம் யாரையும் நாங்கள் பெரும்பாலும். இப்போ இந்த ஹார்ட் பிளாக்கேஜ்னு வரும்போது ரிப்போர்ட் எடுத்துன்னு வருவாங்க. 95% பிளாக்கேஜ், 100% பிளாக்கேஜ், 90% பிளாக்கேஜ், 80% பிளாக்கேஜோட படத்தோட எடுத்துன்னு வந்துடுவாங்க. கால்சியம் ஸ்கோரும் போட்டிருப்போம் 1680 பிளாக் அப்படின்போது வரும்போது எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இஇசிபின்னு சொல்லுவோம், என்ஹான்ஸ் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன் அப்படின்னு. இது அது அந்த துறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் அந்த ரத்தத்தை ஓட வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி மருந்துகளும் கொடுத்து, சித்த மருத்துவம் தான், இயற்கை மருத்துவம் தான். எங்களுக்கு பெஸ்டிசைடு கூட கிடையாது, இது கூட கிடையாது, பூச்சி மருந்து கூட போட மாட்டோம். எல்லாமே இது இல்லாமல் பண்ணக்கூடிய இயற்கை மருந்துகள் அப்படி வேலை செய்யும். சரி, இது எப்படி சார் நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறேன். முன்னாடி பின்னாடி முதல் நாள் வரதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ஆஞ்சியோ எடுத்திருப்பாங்க, திருப்பி எங்ககிட்ட வரும்போது ஆஞ்சியோ எடுக்கணும்னா நான் இன்வெஸ்டிவ் ஆஞ்சியோ CT 700ன்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீப்பாகவும் ஆகும்.
ஒரு 5000 முடிஞ்சு 6000 அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க, உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 1700 இடத்துல 350 400 வந்துடும் கால்சியம் ஸ்கோரு. அதே மாதிரி எல்லாம் நம்ம கண் கூட பார்க்கலாம். அதே மாதிரி இஎஃப்ன்றது ரத்தம் பம்பிங் இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 65லேருந்து 75 இருக்கணும். அது பெரும்பாலும் சில பேர் இந்த இதய நோய் வர்றவங்களுக்கு பம்பிங் குறைஞ்சி 30 28 கூட வந்துடும். 25 கீழே போனால் கஷ்டம் அப்படின்வாங்க. ஆனால் நவீன மருத்துவத்தில் பெருசாக அந்த இஎஃப்ஐ ஏற்றுறதுக்குன்னு யாரும் வைத்தியம் பண்ணுற மாதிரி தெரியல. அது இயற்கையாக ஆனால் உண்டு, இல்லைனா இல்லைன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இந்த எங்கள் மருத்துவத்தும் இதுவும் மருந்துகளும் இதுவும் சேர்த்தும்போது இஎஃப் வந்து 30 இருக்கிறவங்க 55 ஆகிறத ஒரு 10 நாள் நாங்கள் பார்க்குறோம் கண் கூட, கேஸ் டு கேஸ் பேசிஸில். நான் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறேன். இப்போ காட்டுங்க, மக்களுக்கு தெரியட்டும் இதெல்லாம் பாசிபிள். இஎஃப் ஏற்ற முடியும், கொழுப்பு கரைக்க முடியும். அந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 95% பிளாக்கேஜ் இருக்கிற ஆள் ஒரு 20% பிளாக்கேஜ், 30% பிளாக்கேஜ், 15% பிளாக்கேஜ் ஆகி போகிறது, சுத்தமாக க்ளீன் ஆகி போகிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். எங்களது இந்த இசிபி லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி பண்ணும்போது என்னென்னா, இந்த மருந்து கூட பண்ணும்போது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ்டுன்றத ரிப்போர்ட்டில் வரும். நான் பார்ப்போம். அது எதுன்னா, நாங்கள் இந்த கொழுப்பு அடைச்சிருக்கிற வெசலை மட்டும் திறக்கிறது இல்லை, கொலாட்ரல் வெசல்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் எங்களோட வேலை. அந்த கொலாட்ரல் வெசல்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா, இதில் இந்த 3 தாங்க. ஒன்று ஆக்சிஜன் கொடுப்போம், அதாவது செல் ரினியூவலுக்காக, செத்து போன செல் ரினியூவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் பிளட்டை ஃப்ளோ பண்ணுவோம், மருந்துகள் கொடுப்போம். இவ்வளோ தான். அப்சல்யூட்டாக நல்ல 100 out of 100 times நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு ப்ரூஃப் வந்து நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் தான். இது எல்லாமே டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம நவீன மருத்துவத்தில் தான் அவங்ககிட்ட தான் எடுத்துக்கிறது. அதனால் குவான்டிஃபிகேஷன் அவங்க தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு நிறைய நவீன மருத்துவர்களே எங்களுக்கு ஆள் அனுப்புவாங்க. நல்லா இங்கே ஆயுஷ்மானில் நல்லபடியாக பண்ணுவோம். அந்த ஹார்ட் பிளாக்கேஜ் ரிமூவல், ஹார்ட் இஎஃப் இன்க்ரீஸு, இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதுகள், நெஃப்ரோபதி நியூரோபதின்னு சொல்லுவாங்க, நரம்பு சிரித்து போகிறது, அதெல்லாம் கூட நல்லா ரிசல்ட் வருது. சரி, அதே மாதிரி இந்த ஹோமோசிஸ்டின், சிஆர்பி, ட்ராபினோன் அப்படின்னா என்ன, அதை வந்து இயற்கையான முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம்? இது எல்லாமே ஹார்ட் ரிஸ்க் மார்க்கர்ஸ்னு வரும். ஹோமோசிஸ்டின் ஒரு 20 இருக்கணும், 50 60க்கு மேலே போனால் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ், அட்டாக்காக வரும். நான் பார்த்துருக்குறேன் அட்டாக் வர்றது. அப்புறம் சிஆர்பி 0.3 0.5 தான் இருக்கணும் நார்மல். அட்டாக் வரணும்னா ஒரு 60 50க்கு மேலே போச்சுன்னா அதுலேயும் ப்ராப்ளம் வரும். ட்ராப்போனின் அதே மாதிரி. ஆனால் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி செல்ஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஹார்ட், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பர்டிகுலர் ஆர்கன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆச்சுனாவே இந்த ஹோமோசிஸ்டின், சிஆர்பி, ட்ராப்போனின் எல்லாமே ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயோ பாடி உள்ள சம் ஸ்ட்ரெஸ் இஸ் தேர். ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னாவே அதெல்லாம் நவீன மருத்துவர்களும் பண்ணுவாங்க, நம்ம இதுலேயும் பண்ணுவோம். நாங்கள் அந்த சிஆர்பியில் ஃபெனாமினல் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக 7 நாளில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். சிஆர்பி அதாவது இன்ஃப்ளமேஷன் கட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப நல்லா பண்ணுவோம். இன்ஃப்ளமேஷன் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேருக்கு இது தெரியாமல் தான் வந்து நம்மளது என்ன இது ஒரு காரணம்னா, இது நாங்கள் வந்து கோவிட் ஹாஸ்பிட்டல், இது ஆயுஷ்மான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோவிட் ஹாஸ்பிட்டல். ஒரு 3700 பேஷண்ட்டு நாங்கள் தயார்படுத்தி நல்லாக்கி அனுப்பிச்ச அனுபவம் உள்ளதுனால இந்த சிஆர்பியெல்லாம் அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ஸே வந்து. அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போல்லாம் சிஆர்பி, ஹோமோசிஸ்டின், ட்ராப்போனின்லாம் இஸ் அ வெரி கிளியர் மார்க்கர் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அது முன்னாடியே தெரிஞ்சு வருமுன் காத்துக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நல்லா பண்ணலாம். இங்கே ஆயுஷ்மானில் சொல்லி ஜெயிப்பாங்க. எடுத்து காமிப்போம். சிஆர்பி நாங்கள்லாம் 325 400 பார்த்துட்டோம். 400 பார்த்துட்டு போகும்போது 5 2 1 அனுப்புவோம். ஒன்றும் இயற்கை மருத்துவம் தான், ஊசி குத்துறதே கிடையாது. இதுக்கு நவீன மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸை போட்டு சிவியராக அடிப்பாங்க. ஐவியாக இப்படி போன ஆளுக்கு ஐவியில் தான் போடுவாங்க. அதுவும் ஐசியூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு வாரம் 10 நாள் பண்ணி கூட 50 30 வர்றது கூட கஷ்டப்படுவாங்க. அது அவங்க மேலே இல்லை. இது வந்து அந்த மருத்துவத்தில், நம்ம மருத்துவத்தில் அவ்வளோ அழகாக வேலை செய்யும். சிஆர்பி நாங்கள் 100க்கு 100% ஜெயிச்சு தான் அனுப்புகிறோம். எங்ககிட்ட எப்படிப்பட்ட கேஸெல்லாம் வரோம்ப்பா. ரீசெண்டாக 400 410 இருந்து ஒரு பையன், இந்த யங்ஸ்டர் 32 வயசு, அவனெல்லாம் ஒரு 10 நாளில் அப்படியே 10 நாள் 15 நாளிலேயே 0.2 0.5 எடுத்துன்னு போயிட்டோம். சார், இப்போ இந்த வாட்டர் பேலன்ஸ், அதாவது நீர் குறைபாடு வந்து ஹார்ட் எப்படி பாதிக்குது சார்? அதாவது இதெல்லாம் வந்து ஹைலி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டு. நம்ம இருந்தாலும் சிம்பிளாக ஒரு டச் பண்ணுறேன். அதாவது வாட்டர் இம்பேலன்ஸ் அப்படின்னு பண்ணுறதுன்னா, தண்ணி குறைவாக குடிக்கிறதும் பாதிக்கும், தண்ணி ஜாஸ்தியாக குடிக்கிறதும் பாதிப்போம். அதாவது நம்ம டீஹைட்ரேஷன் அண்ட் ஓவர் ஹைட்ரேஷன் அப்படின்னு அதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. இட் கேன் எஃபெக்ட்
பட் நார்மல் ஒரு லைஃப்பில் இருக்கிற பர்சனை வந்து பெருசாக பாதிச்சிடாது. அதாவது சிம்பிள் ரூல் இவ்வளோதாங்க. 1 கிலோ வெயிட்டுக்கு ஒரு நாளைக்கு 50 மில்லி தண்ணி. நீங்கள் 60 கிலோ இருக்கிறீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி, 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 80 கிலோ இருக்குன்னா நான் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இவ்வளோ தான் லாஜிக். இதை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக ஹைட்ரேட் ஆகிடுவீங்க. இதனால் உங்களுக்கு வேறு ப்ராப்ளம் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. காத்தாலேருந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சாயங்காலம் இப்போ ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஹார்ட்டுக்கு அது ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரத்தம் சுண்டுச்சின்னுவாங்க. தமிழில் நம்ம ரத்தம் சுண்டி போயிடுச்சுன்னுவாங்க. ரத்தம் சுண்டுறது இல்லை, ரத்தத்துக்கு தண்ணியே இல்லையா, அப்புறம் எங்கே ரத்தம் உற்பத்தி ஆகி அது சுற்றுறது. அதுதான் இதுதான். மற்றபடி இதை இப்படியே இயற்கையாக பார்த்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இந்த நாட்பட்ட உலர் ரத்த சுழற்சியை வந்துட்டு அதை சரி பண்ணுறது இயற்கையான முறையில் தீர்வு இருக்கா? கண்டிப்பாங்க. ஒன்றும் இல்லை, கிரானிக் பிளட் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை தான் நீங்கள் நாட்பட்ட இதுன்னு சொல்கிறீங்க. ரத்தம் கட்டுறதுக்கு காரணம் என்ன? சரி, தண்ணி ஒழுங்காக குடித்து ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா பிளட் வால்யூம் நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல ஒரு 5.5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும்னா அந்த ரத்தம் வால்யூம் வந்துச்சுன்னா உலர் ரத்தம்ன்ற பேச்சுக்கு சுழற்சி வராது. இல்லை நீங்கள் அந்த கிளாட்டுன்னு மீன் பண்ணுறீங்கன்னா கிளாட் ஆகாத இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு இப்போ இயற்கை நேச்சுரோபதியில் உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இயற்கை முறையில் என்ன யோகாசனங்களில் நிறைய சில யோகாசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு இப்போ போட்டுக்கிருப்போம். நான் வேணால் ஸ்லைடு கூட ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி யோகாசனங்கள் பண்ணும்போது மூச்சு பயிற்சியும் இதுவும் சேர்ந்து வரும்போது ஹார்ட்டை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். யோகா பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது. அது பார்க்கலாம் நீங்கள். அது காரணம் இந்த மூச்சு பயிற்சி. இந்த பிராணாயாமத்தில் இல்லாத ஒரு சயின்ஸே கிடையாது. அவ்வளோ பெரிய சயின்ஸு இல்லை. சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்கும். அதை பண்ணிங்கன்னாவே வாழ்க்கையே மாறி போயிடும். அவ்வளோ அழகாக பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 20 செட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணால் வேறு லெவலில் ஆகிடுவீங்க. ஏன்னா ஒன்று எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்கிறது எதுக்குமே மரியாதை இருக்காது. அதனால் மக்கள் வந்து குத்து வெட்டு குத்தி சொல்லணும் இல்லை கத்தி சொல்லணும் அப்படி தான் பண்ணுவாங்க. நிச்சயமாக. ஸோ அப்படி தான் இது பண்ணுறோம். ஓகேவா? சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த ஹார்ட் சம்மந்தமான நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே சூப்பராக அழகாக ரொம்ப தெளிவாக வந்துட்டு பதில் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம ஆயுஷ்மானில் வந்து இந்த ஹார்ட் பிளாக்குக்காக எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? ஒன்லி 3-pronged அட்டாக்னு சொல்லுவோம். ஒன்று வந்து மருந்து, சித்த மருந்துகளில் ப்ரூவன் ஃபெனாமினல் ரிசல்ட் ஓரியன்ட் மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் போடுவோம். இன்னொன்று EECP, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி. வேறு ஒன்றில் ரத்தத்தை இப்படி கீழே வந்து எடுத்துன்னு போய் மேலே வந்து விடும். இது 1960 இருக்குது. அமெரிக்கன் FDA அப்ரூவ்டு. இந்தியாவிலையும் நம்ம தமிழகத்துலேயும் நவீன மருத்துவர்கள் கூட 2-3 பெரிய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. நாங்களும் இங்கே பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். குத்துறது வெட்டுறதெல்லாம் கிடையாது. நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டு. அந்த பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கூட நாங்கள் அந்த மருந்தும் கொடுப்போம். கூட ஆக்சிஜன் கொடுப்போம். ஆக்சிஜன் கொடுத்து செல் ரினிவல் பண்ணுவோம். நார்மல் ரிசல்ட் இருக்கும். 10 நாள் தான். ஹார்ட்டுக்குன்னு வந்தால் 10 நாள் தான் மேக்ஸிமம். அதில் EFும் ஏறும், பிளாக்கேஜும் கரையும். எல்லாத்தையும் குவான்டிஃபை பண்ணி நீங்களே போய் ஒரு 10 நாள் 15 நாள் மேக்ஸிமம் 10 நாள்லேயே வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருவோம். ஏன்னா இது ஹவர்ஸில் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் நாங்கள் இன்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் எங்கள் ஆயுஷ்மானில். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹார்ட்டில் சொல்லி ஜெயிக்கலாம். ஹார்ட் வந்து அதாவது கான்ஜெனிட்டல் டிசீசஸ்ன்றதை விட்டு இந்த மாதிரி பிளாக்கு கிளாட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்க முடியும். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்ட்டில் வந்து நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே வந்து சார் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆயுஷ்மானில் இவங்க சைடில் வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். சார் ரொம்ப நன்றி சார். வணக்கம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி.